ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம் கரெக்டா? இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, இப்போ மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங் ஒன்று, அப்புறம் ரெண்டு வந்து ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் ரெண்டுத்தையும் நீங்கள் கிளாஸ் பார்க்கணும். ஓகேவா? மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்றது என்னன்னா, டெஃபினிஷன் என்னன்னா, ஒரு கிளாஸ்ல வந்து சேம் மெத்தட் நேம் இருக்கும், பேராமீட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம்ல, அந்த மெத்தடை கால் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஷியேஷன் மூலமா அந்த மெத்தட் வந்து ஓவர்லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் டெஸ்ட். ஓகே, ஹேவ் மெத்தட்ஸ். ஓகேவா? வாய்ட் அனிமல். ஓகேவா? some methods இது ஏதோ some logics இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேம் மெத்தட் நேம். ஓகேவா? சேம் மெத்தட் நேம். ஓகே, அண்ட் டிஃபரண்ட் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? இந்த மெத்தட் நேமும் இதுவும் மெத்தட் நேம் சேமா தான் இருக்கு. ஓகேவா? மெத்தட் நேம் சேம், பட் the parameters இங்க எதுவுமே கிடையாது, டிஃபரண்ட். ஓகேவா? parameters டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ நீங்க இப்போ இந்த மெத்தட் அனிமல்ஸ் கால் பண்றீங்க அப்படின்னா 10 பாஸ் பண்ணீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ அனிமல் வெறும் எம்டியா கால் பண்ணீங்கன்னா இது கால் ஆகும், இது பண்ணீங்கன்னா இது கால் ஆகும். ஸோ சேம் பேராமீட்டர் தான், பட் அதோட சேம் மெத்தட் நேம் தான், பட் அதோட பேராமீட்டரோட டிஃபரன்ஸை பொறுத்து அந்த மெத்தட் வந்து ஓவர்லோட் ஆகும். இதுதான் ஓவர்லோடிங் கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எத்தனை மெத்தட்னு வச்சுக்கலாம். வாய்ட் அனிமல், இப்போ இன்டி ஏ இன்டி பி, ஏன்னா ரெண்டு பேராமீட்டர் இருக்கு. சேம் வாய்ட் float a. ஒரு பேராமீட்டர் இங்கே ஒரு பேராமீட்டர், பட் இது வந்து இன்ட் இருக்கு, இது float இருக்கு. சோ டிஃபரன்ஸ் இருக்குல. சோ ஜாவா கம்பைலர் மூலமா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். சோ அப்ப எரர் இன் கேஸ் இங்கே இன்ட் a இங்கே இன்ட் a அப்படினா கன்ஃபியூஸ் ஆயிடும் எந்த மெத்தட ஓவர்லோட் பண்ணனும். சோ அந்த டைம்ல எரர். சோ பேராமீட்டர் டிஃபரன்ஷியேட் மூலமா சோ அது ஓவர்லோட் ஆகும். சேம் பை கன்ஸ்ட்ரக்டரை நம்ம ஓவர்லோட் பண்ணலாம். ஓவர்லோடிங் கான்செப்ட். ஓகேவா? அப்புறம் இந்த மாதிரி எத்தனை மெத்தட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? வாய்ட் ஸ்ட்ரிங். இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் மூலமா ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கு அப்படின்னா மெத்தட்ஸ் நீங்க கால் பண்ணுங்க. அது எனிவே நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் எம்டியா கால் பண்ணா இது கால் ஆகும். டெனன்ட் கால் பண்ணா இது கால் ஆகும். 1.2 ஃப்ளோட் டைப் வேல்யூ கால் பண்ணா இது கால் ஆகும். ஓகேவா? இல்ல ஸ்டாண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது கால் ஆகும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அதை மட்டும் கால் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஜஸ்ட் வெறும் இந்த மெத்தட் மட்டும் போதும்னா இதை கால் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்ட்ரிங் மட்டும் வேணா ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் இல்லை எல்லாமே வேணா எல்லாத்தையும் கால் பண்ணிக்கலாம். இது கால் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஆனா இதுல நீங்க பழக்க வேண்டியது எப்படின்னா ரொம்ப சரளமா வர வேண்டியது என்னன்னா ஒரு மெத்தடை கிரியேட் பண்றது, கிளாஸை கிரியேட் பண்றது, அதை கால் பண்றது, புரியுதுங்களா? அதுல கண்டிஷன்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். இதை நீங்க ஸ்ட்ராங்கா ஆனாதான் கான்செப்ட் படிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ ஓவர்லோடிங் என்ன, மெத்தட் சேமா தான் இருக்கும். ஒரு கிளாஸ் சேம் மெத்தட் என்ன, பேராமீட்டர் டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ அது கால் பண்ணும்போது நீங்க பாஸ் பண்ற வேல்யூ பேஸ் பண்ணி அது ஓவர்லோட் ஆயிடும். அவ்வளவுதான் அந்த கான்செப்ட். ஆனா அந்த கான்செப்ட் தெரியாம நிறைய பேருக்கு அந்த மெத்தடே கிரியேட் பண்ண தெரியாது. மெத்தட் எப்படி மெத்தட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூட ரியலைஸ் பண்ணிருந்தீங்களா? இதை நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா கான்செப்ட்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி.
நீங்க அந்த பேசிக் தெரியலனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. அதனால தான் அதுவே போறது. கான்செப்ட் வந்து டக்குன்னு படிச்சிடலாம், ஓவர்லோடிங்கா படிச்சிடலாம். பட் எப்படி ஒரு மெத்தட் சின்டெக்ஸ் மறக்காம இருக்கிறது, எப்படி ஒரு மெத்தடை கால் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி ஒரு கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், இது எல்லாமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் சரளமா உங்களுக்கு வரும். ஓகேவா? அது ஒரு பாடமாகவே இருக்காது. ஸோ நீங்க இங்க ஒரு ஆப்ஜெக்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவீங்க. ஓகேவா? எதை கால் பண்ணுறீங்க கால். சேம் லைக் நீங்க கன்ஸ்ட்ரக்டருக்கும் ஓவர்லோடிங் யூஸ் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் அதாவது கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமா இருக்கும். சோ கன்ஸ்ட்ரக்டர் நேம் என்னது? சேம் கிளாஸ் நேம் தான். அவ்வளவுதான். ஆனா இங்க வந்து ரிட்டர்ன் டைப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வராது. புரியுதா? ரிட்டர்ன் டைப்ஸ் வராது எதுவுமே. அதோட ரிட்டர்ன் டைப் அது கிளாஸ் டைப் தான். சோ கன்ஸ்ட்ரக்டர்னா இத சேம் அவ்வளவுதான். ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணனும்னா ஆமா ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது சோ ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா இத தனியா கால் பண்ணீங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போதே கால் ஆயிடும். எம்ப்டியா பண்ணிருக்கீங்களா? சோ எம்ப்டி கன்ஸ்ட்ரக்டர் இது கால் ஆயிடும். டெஸ்ட் t1 சான் ஒரு இது கால் பண்ணீங்கன்னா இது கால் ஆயிடும். சோ டெஸ்ட் பண்ணீங்கன்னா இது கால் ஆகும். இந்த ரெண்டு பாராமீட்டர் இது கால் பண்ணீங்கன்னா இது கால் ஆகும். சோ இந்த மாதிரி தான் அது கால் ஆகும். ஓகேவா? ஓவர்லோடிங்ன்ற கான்செப்டே அவ்வளவுதான். புரியுதா? when we have the class have a multiple methods, the method names are same but the parameters are different. So based on the parameter differentiation the method get overloading அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? இது புரியுதா? இது ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து அப்படியே புரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஆனா அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வரும். அதுதான் பண்ணணும். ஒரு பிராக்டிஸ் இதை மட்டும் போய் பண்றது இல்லை. இந்த மாதிரி 100 இது பண்ணி பார்க்கணும். வேற ஒரு கிளாஸ் வெயிட் பண்ணி வேற கிளாஸ்ல நீங்க கால் பண்ணணும். ஸோ உள்ளுக்குள்ள லாஜிக்ஸ் எழுதணும். புரியுதா? இதுக்குள்ள லாஜிக்ஸ் எழுதி நீங்க பார்க்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு அதாவது எப்படின்னா நீங்க ஒரு டெவலப்பர் அப்படின்றது நான் ஒரு லைன் தான் கேட்கிறேன். ஆக்சுவலா எப்படின்னா இப்படி நான் ஒரு லைன் தான் தெரியும். அதாவது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஒரு ஹோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா இப்படி எனக்கு இருக்கும், போர்ட்டிகோ இருக்கும், ஸோ இப்படி இருக்கும், இது கிச்சனு, இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு, இது வந்து ஹவுஸ் சைடு, ஓகேங்களா? இது ஒரு பெட்ரூம், இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும், ஆஃபீஸ் ரூமு. ஸோ இந்த இது கோடு தான் நான் கீழ்ப்பேன். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் வரும். கீழ்ச்சா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க என்ன நீங்க பண்ணி அதை கட்டி பார்க்கும்போது தான் உண்மையாலுமே அதோட காம்ப்ளிகேஷன் புரியும். ஸோ நான் பண்றது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அது அப்படியே போயிட்டு ஜஸ்ட் அந்த சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயமே, அது ஒரு ஆக்சுவலி ஒரு டெவலப்மெண்ட்டே கிடையாது. ஒவ்வொரு சாம்பிள்ஸுக்கும் இது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அந்த கான்செப்ட். இருந்தாலும் 10 வாட்டி போடுங்க. அப்படின்னா தான் சரளமா வரும். அதுதான் நான் சொல்றது. ஓகேவா? சிம்பிள் தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஓவர்லோடிங் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. கரெக்டா? அடுத்து ஸ்டாட்டிக் பார்ப்போம். ஸ்டாட்டிக் அப்படின்றது என்னன்னா கீவேர்டு. கரெக்ட்? ஓகே. ஸ்டாட்டிக் அப்படின்றது இப்போ நீங்க நார்மலா ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கீங்க. இப்போ வாய்ட் அக்கவுண்ட் இந்த கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு. ஆல்சோ ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங். ஓகேவா? ஒரு வேரியபிளும் இருக்கு. ஓகேவா? ஒரு கிளாஸ்ல ஒரு வேரியபிள், இது ஒரு சம்திங் ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. அந்த லாஜிக்ஸ் தான் நீங்க எனி லாஜிக்ஸ் நீங்க எழுதிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு மெத்தட் வாய்ட் மெத்தட் அக்கவுண்ட் அப்படின்ற மெத்தட் இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு கிளாஸ் நான் எழுதுறேன். மெயின் அப்படின்னு வச்சிருக்கு. ஓகேங்களா? இதுல ஒண்ணுமே கிடையாது. இதுல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மட்டும் வச்சிருக்கு. இதுல ஒரு மெத்தட்
பேட்ச் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? இது ஒரு ஆக்ஷன்ஸ். ஓகேவா? இல்லை எதுவும் காம்ப்ளிகேட் எதுவும் இல்லை. ஓகேவா? ஒரு கிளாஸ் டெஸ்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அக்கௌண்ட் மெயின் ஒரு கிளாஸ் இருக்கு. இதுல ஒரு மெத்தட் இருக்கு, இதுல ஒரு மெத்தட். நார்மலா இந்த மெத்தடை கிரியேட் பண்ணி இந்த மெத்தடை நான் கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன ரூல்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். டெஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டெஸ்ட் டாட் மெத்தட் நேம் என்ன? இப்படி தான் நீங்க கால் பண்ணி கேஸ் பேரண்ட் இருந்தா பாருங்க. இப்படி தான் இது கால் ஆகும். இன் கேஸ் இது ஒரு ஸ்டாட்டிக், முன்னாடி ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸ்டாட்டிக்னு கொடுத்திருந்தால் நீங்க ஆப்ஜெக்ட் மூலமா கால் பண்ண முடியாது. ஓகேவா? கால் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் மூலமா கால் பண்ண முடியாது. அது எப்படி கால் பண்ணா? டைரக்டா கிளாஸ் நேம் இருக்குல்ல, அது மூலமாவே கால் பண்ணலாம். ஆப்ஜெக்ட்டே தேவையில்லை. டைரக்டா டெஸ்ட் தான் இருக்கு, டெஸ்ட் டாட் அப்படின்னு போட்டாலே போதும். இந்த ஆப்ஜெக்ட்டே தேவையில்லை. இது ஆப்ஜெக்ட்னு வச்சுங்க. இந்த ஆப்ஜெக்ட்டே நீங்க கிரியேட் பண்ண வேணாம். டைரக்டா டெஸ்ட் டாட் அக்கௌண்ட் கொடுத்தாலே போதும். இப்போ இந்த நேம் வந்து நார்மலா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட் டாட் நேம் கால் பண்ணுவோம். ஆனா இதுவே இது ஸ்டாட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் நேம் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஸ்டாட்டிக் மெத்தட் இருந்தாலும் சரி, ஸ்டாட்டிக் வேரியபிளா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி கால் பண்ணுவோம்? த்ரூ டைரக்டா கிளாஸ் நேம் மூலமா கால் பண்ணுவோம். என்னன்னா இப்போ ஏன் ஒரு நார்மல் மெத்தட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தட் இருக்குன்னா இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு மெத்தட் இருக்கு, வேர் பாயிண்ட் டேட்டா. இது ஒரு நார்மல் மெத்தட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் கால் பண்ணிருக்கோம். ஆப்ஜெக்ட் டாட் டேட்டா. பட் இது ஸ்டாட்டிக் மெத்தட். இதை கால் பண்ணி இதுக்கு என்னன்னா ஆக்சுவலா வந்து இது வந்து ஆக்சுவலி இந்த மெத்தட்ஸ் நான் ஸ்டாட்டிக் எல்லாமே இட்ஸ் பிலாங்ஸ் டு தி ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் ஒரு மெமரியே அலோகேட் பண்ணும். எப்படின்னா இப்போ நீங்க வந்து மெமரி கார்டுல ஒரு போட்டோவை காப்பி பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் ஆக்குபைஸ் சம் மெமரி. அது ஒரு மெமரி ஸ்பேஸை எடுத்துக்கும். ஓகேவா? மெமரி ஸ்பேஸுக்கு தான் ஒரு மெமரின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதை ப்ராசஸ் பண்றது. ஆப்ஜெக்ட் நீங்க கிளாஸ் இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ் அப்படியே எப்படி சொல்றதுன்னா அது ஒரு வேர்டாக தான் இருக்கு. அதை எடுத்து பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட்னு ஒன்று தேவை. ஆப்ஜெக்ட்ல வச்சு ஸ்டோர் பண்றது. ஓகேவா? இதுவே ஸ்டாட்டிக்கா வச்சீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் தேவைன்னா அது அந்த ஸ்டாட்டிக் ஃபீல்ட் இருக்குல்ல, அது டைரக்டாவே போய் மெமரியில உட்கார்ந்துடும். நீங்க கிளாஸ் நேம் மூலமா கால் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாட்டிக் ஆல்ரெடி மெமரியில இருக்கும். ஓகேவா? நார்மல் ஃபீல்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது மூலமா ஒரு மெமரி லொகேஷன் அலோகேட் பண்ணி அதுல கொண்டு அதை ஸ்டோர் பண்றோம். இது டைரக்டாவே ஸ்டாட்டிக்னா டைரக்டாவே ஆப்ஜெக்ட்ல மெமரி அலோகேஷன்ல போய் உட்கார்ந்ததுனால நீங்க ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும்னா டைரக்டா கிளாஸ் நேம் மூலமா, ஏன் கிளாஸ் நேம் மூலமா ஐடென்டிஃபை பண்ணனும்ல, எந்த ஃபீல்ட் என்ன செய்யறாங்க கிளாஸ் நேம் மூலமா கால் பண்ணணும். ஓகேவா? சோ இது ரெண்டு ஸ்டாட்டிக் ஒரு ஸ்டாட்டிக் ஃபீல்ட் we can call directly to the class name. Also methods அப்படிதான். ஸோ இப்போ நம்ம ஒரு நார்மல் ஃபீல்டுக்கும் ஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கும் என்ன இப்போ நார்மல் ஃபீல்டு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எதுக்கு நம்ம ஸ்டாட்டிக் ஃபீல்டு ஸ்டாட்டிக் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம நார்மல் ஃபீல்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கள, இப்போ இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி டேட்டான்னு கால் பண்ணுறீங்க, அதோட இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுங்க. சம்திங் சம் பண்றேன், ரிட்டர்ன் பண்றேன். இப்போ ஆப்ஜெக்ட் மூலமா கால் பண்ணும்போது இது சம் ஆச்சுல, இது சம் பண்ற வேல்யூ அது ஒரு போய் ஒரு இடத்துல உட்காந்து. ஓகேவா? இன்னொரு வாட்டி இன்னொரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இன்னொரு வேல்யூ பாஸ் பண்றீங்கன்னா அது இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒரு மெமரி பேஸ்ல போய் அதோட வேல்யூ. அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதோட வேல்யூ வந்து யூனிக்கா இருக்கும். ஆனா ஸ்டாட்டிக் அப்படின்னா அது அந்த கிளாஸுக்கே காமனா இருக்கிறதுனால நீங்க 10 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண 10 ஆப்ஜெக்ட்டுக்கும் அது காமனா இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எப்படின்னா என்கிட்ட
ஸ்டாட்டிக் மெத்தட் வருங்க. இப்போதைக்கு ஸ்டாட்டிக் இந்த ஒரு காலேஜ் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷனை கவர் பண்ணுறோம். இன்ட்டு ரோல் ஐடி ஓகேவா 1 2 3 ஸ்ட்ரிங் நேம் சாம் வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு ஓகேவா. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ இது வச்சு இப்போ வாய் டெஸ்ட் சம்திங் கிளிக் பண்ணுறீங்க. ஒரு இதை மட்டும் வெறும் ஐடியா வச்சுக்கீங்க பாஸ் பண்ணுறோம். ஐடி ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் நேம் ஓகேவா. இப்போ ரோல் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடி. இங்க இருந்து கால் பண்ணுவோம்ல அதை டெஸ்ட்ன்ற மெத்தட் ஓகேவா. கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஓகேவா. ஸ்டூடெண்ட் எஸ்டி டாட் இப்போ வந்து ஆட் ஸ்டூடெண்ட் ஆட் ஸ்டூடெண்ட் ஓகே எஸ்டி டாட் ரோல் நம்பர் வந்து 1 2 3 நேம் வந்து கான். இது இங்க வரும். இந்த வேல்யூ இங்க வருமா, இந்த வேல்யூ நேம் வருமா. நான் என்கிட்ட ரெண்டு ஐடி இருக்கு. இப்போ ஐடி நேம் எஸ்டி நேம். ஸோ அந்த வேல்யூ அசைன். ஸோ ரோல் ஐடி 1 2 3 இருக்கும். ஸோ நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் திரும்ப எஸ்டி டாட் என்னது இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆட் ஸ்டூடெண்ட் கால் பண்ணிட்டேன். ஓகே சாரி எஸ்டி எஸ்ஓ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் எஸ்டி டாட் ரோல் ஐடி பிரிண்ட் பண்ணுறீங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எஸ்டி டாட் நேம். இப்போ பிரிண்ட் பண்ணீங்கன்னா என்ன, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல இதுக்குள்ள 1 2 3 நேம்னு இருக்கும் ஓகேவா. இப்போ இன்னொரு அந்த ஆப்ஜெக்ட்ல ஒன்று தான். இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஸ்டூடெண்ட் ST2 S2 போட்டுருங்க. நியூ ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் S2 டாட் ஆட் ஸ்டூடெண்ட் அகைன் கால் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ 5 7 டான் போட்டு நேம். இப்போ திரும்ப இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கால் பண்ணா ரோல் ஐடி ஓகேவா. S2 டாட் ரோல் ஐடி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் S2 டாட் நேம். இப்போ இந்த ST1 ன்னு வச்சுங்க. S1 ன்னு வச்சுங்க. ரோல் ஐடி நேம் என்னம்மா கரெக்ட் தானே. S2 ஓகேவா. இப்போ S1ன்ற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல இதோட ஆப்ஜெக்ட்ல ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ல கானோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு மெமரி ஸ்பேஸ்ல அலோகேட் ஆயிருக்கு. இப்போ காலேஜ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் காலேஜ் ஸ்ட்ரிங் நாட் காலேஜ் நேம் SRM. இப்போ இந்த SRM அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்போ நம்ம இங்க காலேஜ் ஸ்ட்ரிங் காலேஜ் வச்சுட்டு இதை பாஸ் பண்ணி இங்க செட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த காலேஜ் அப்படின்றதும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜ் காமன் தானே.
அதையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்லயும் ஒரு சின்ன மெமரியா வைக்கணும். இப்போ 10 பேர் படிக்கிறதுனா 10 பேருக்கு காலேஜ் நேம் சேமா தானே இருக்கும் போது, ஏன் ரோல் ஐடி நேம்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரன்ஸா இருக்கும், அது யூனிக்கா இருக்காது. ஸோ யூனிக்கா இருக்கிறதுனால ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மெமரி பண்ணி வைக்கிறோம். ஆனால் காலேஜ் நேம்ன்றது காமனா இருக்கிறதுனால அதை ஸ்டாட்டிக்கா வச்சுட்டா இந்த கிளாஸுக்கு அது வந்து காமன். ஸோ அந்த கிளாஸ் கிரியேட் பண்ற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அது காமன். நீங்க கிளாஸ் ஒவ்வொரு வாட்டியும் இந்த இடத்த கால் பண்றீங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் அவுட் பிரிண்ட் S1 நீங்க ஆப்ஜெக்ட் கிடையாது, ஸ்டூடெண்ட் கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் நேம் டாட் காலேஜ் கால் பண்ணி என்னன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ இதை கால் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி ஒரு மெமரி அலோகேட் பண்ணுதுல்ல, அப்போ அதுல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் அதோட அது இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ஒரு மெமரி அலோகேட் பண்ணிக்கும், அது அங்க இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் ஒரு மெமரி அலோகேட் பண்ணும், அது இருக்கும். ஆனா இந்த இது இருக்குல்ல, அது ஒரே மெமரி தான் எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணிக்கும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு மெமரியோட ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜாவாவோட ஹார்ட் டிஸ்க் எல்லாம் போயிடுச்சு. ஓகேவா? இதுதான் மெமரி. ஓகேவா? நீங்க ஸ்டோர் பண்ணது இன்டர்னலா சிஸ்டம்ல ஜாவால தான் ஸ்டோர் பண்ணணும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இது ஒரு மெமரி லொகேஷன். ஓகே, இதுல ரெண்டு பார்ட் இருக்கு. இதுல வந்து மெயினா உள்ள ஒரு கோர் இருக்கு, இது பேர் ஹீப்னு சொல்லுவாங்க. ஹீப் மெமரி லொகேஷன். இது பேரு ஸ்டாக். ஸ்டாக் இது எல்லாமே ஸ்டாக். ஓகேவா? இதுக்குள்ள இருக்கிறது ஸ்டாக். இப்போ நீங்க கிளாஸ் லெவல்ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த லாஜிக் மெத்தட் இதெல்லாம் எழுதுறீங்களா, அந்த லாஜிக் அது எல்லாமே ஸ்டாக்ல தான் லோட் ஆகும். இந்த மெத்தடை கால் பண்றீங்களா, ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ஃபுல்லா இங்க கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிட்டு டாட் இந்த ஆட் ஸ்டூடெண்ட்ன்ற மெத்தடை கால் பண்றீங்கல்ல, இந்த ஆட் ஸ்டூடெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்ல, ரன் ஆகும்ல, ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும்ல. வீடியோ இருந்தா வீடியோ ரன் ஆகிட்டு இப்போ டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது ரன் ஆகும்போது அது ஸ்டாக்ல தான் ரன் ஆகும். ஏன்னா இந்த லாஜிக் ஃபுல்லா ஸ்டாக்ல தான் இருக்கும். அது ரன் ஆகுதுல, எக்ஸிக்யூட் ஆகுதுல, அதுக்கு ஸ்டாக்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். ரன் ஆகி அந்த ரிசல்ட் செப்பல் கம்ப்ளீட் ஆகுதுல, அது கீப்ல அந்த மெமரியில எடுத்து வைக்கணும், அந்த பேக்கப். இது எப்படின்னா ஷார்ட் டைம் அந்த எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இப்போ நீங்க எதுவும் காப்பி பண்ணவே வேணாம். நல்லா புரியுங்க, நல்லா எதுவும் காப்பி பண்ண உங்க சிஸ்டம்ல இப்போ உங்க போன்ல வந்து மெமரி அலோகேஷனே இல்லைன்னா ஒரு வீடியோ கூட சம்டைம் ப்ளே பண்ண முடியாது தெரியுமா? ஹேங் ஆகும். ஏதாவது ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணா கூட நீங்க கொண்டு சேவ் பண்ணல, ஜஸ்ட் நீங்க ரன் தான் பண்றீங்க. ஏதோ ஒரு விஷயத்த ரன் பண்றீங்க, ஏதாவது பண்ணாலே மெமரி லோட் ஆகும். ஏன்னா அது ரன் ஆகுறதுக்கு ஒரு மெமரி வேணும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ரன் ஆகிற எக்ஸிக்யூஷனோட மெமரி லொகேஷன் ஸ்டாக். அது ஷார்ட் டைம் தான், அந்த ரன் ஆகி அது முடிகிற வரைக்கும் தான் அது. அதுக்கப்புறம் அந்த மெமரி ரிமூவ் ஆகிடும். அதோட ரன் ஆகி ரிமூவ் ஆகி அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அது அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகிடும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹீப்ல இல்லாது, இதான் பர்மனன்ட் மெமரி, லாங் டைம் மெமரி. உங்க போன்லயே அந்த ப்ராசஸ் நடக்குதுல்ல, அது ஒரு ஷார்ட் டைம் மெமரியில நடக்குது. அது நடந்து அந்த ஷார்ட் டைம் நடக்குதுல ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்லாம் பர்மனெண்டா ஸ்டோர் பண்ணா நீங்க நிறைய ப்ராசஸ் பண்ணுவீங்க. டெய்லி ஒரு கால் நம்பர் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணா உங்களால போனை யூஸ் பண்ண முடியாது. அது ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு மெமரி எடுத்துக்கும், அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணிடும். ஏன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சு. ஆனா அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கொண்டு ஒரு பர்மனெண்ட் மெமரியில உங்க இப்போ நீங்க காப்பி பண்றீங்கன்னா காப்பி பண்ணும்போது பஃபர் ஆயிடும், ஒரு எக்ஸிக்யூஷன் ஆகுதுல்ல, அந்த ப்ராசஸ்க்கு ஒரு சின்ன மெமரி கிரியேட் ஆகும். ஆனால் அது ரிமூவ் ஆயிடும். அது ஒரு டேட்டா இருக்கு, அது ரிமூவ். அந்த மாதிரி நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க இந்த மெத்தட் காலும்போது இந்த லாஜிக் எல்லாம் ஸ்டாக்ல தான் இருக்கும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்கல்ல, அது வந்து ஹீப்ல கிரியேட் பண்ணும்போது அது ஹீப்ல போய் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த ரெஃபரன்ஸ் மூலமா இதை கால் பண்ணுவோம். அந்த ரெஃபரன்ஸை ஸ்டாக்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி இதிலே வச்சுக்கணும். ஆனா ஸ்டாட்டிக்னு ஒன்று பண்றீங்க தெரியுமா? அந்த ஸ்டாட்டிக்கு இது டைரக்டா இங்க தான் போகும். டைரக்டா என்னது? இப்போ ஸ்டாட்டிக் வந்து இங்க தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் S1 கிரியேட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் S2 இங்க தான். ஒவ்வொரு வாட்டி எக்ஸிக்யூஷன் ஆகும்போது இங்க எக்ஸிக்யூட் ஆகணும், இதுவும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதை எடுத்து காப்பி வச்சுக்கணும். இங்க காலேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணல, இதுவும் இங்க தான். இது வந்து
இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கும். இதுக்கு எதுக்கு சம்பந்தம்? ஆனா இந்த இது இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்குமே காமன் தான். ஏன்னா ஒரே லொகேஷன் அது ரெண்டுத்துக்குமே காமன் தான். அது டைரக்டா கீழே ஏதாவது இங்க இருந்தா தானே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் போய் அதை ரெஃபர் பண்ணணும். புரியுதா? நம்ம உள்ளே இருந்தா ரெண்டுத்துக்கும் காமனா ஒரு ஆப்ஜெக்ட் போதும், ரெண்டுத்துக்கும் ஷேர் பண்ணணும். புரியுதா? அதான் ஹீப் ஸ்டாக். புரியுதா? ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த இது பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ வேற கிளாஸ்ல இருந்தா நம்ம கிளாஸ் நேம் வச்சு கால் பண்றோம்ல. இப்போ சேம் கிளாஸ்ல இன்னொரு மெத்தட் நம்ம கால் பண்ணாலும் அந்த கிளாஸ் சேம் கிளாஸ்ல நீங்க ஸ்டாட்டிக் மெத்தட் கால் பண்ணுங்க. நீங்க நார்மலாவே சேம் கிளாஸ்ல கிரியேட் பண்ணும்போது நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எப்பயுமே பண்ணுவோம். புரியுதா? ஆப்ஜெக்ட் இல்லாம டைரக்ட் அதே மாதிரி தான் அதையும் கால் பண்ண போறீங்க ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகேவா? அதை பாருங்க. புரியுதா? இந்த ஸ்டாட்டிக்லயே வந்து ஒரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கு. இதை நான் அப்புறம் நடத்துறேன். இப்போதைக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். புரியுதா? இதுலேயே ஒரு சின்ன ஒரு ரூல் இருக்கு, அதை நான் சொல்றேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓவர்லோடிங் மெத்தட் வச்சு, அடுத்தது கன்ஸ்ட்ரக்டர் வச்சு பாருங்க. அடுத்து ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு மெத்தடு ஒரு வேரியபிள்ஸ் வச்சு பாருங்க. அப்புறம் ஸ்டாட்டிக் பிளாக்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அதையும் பார்ப்போம். ப்ளஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஸ்டாட்டிக் மெத்தட் கூட எப்படி அக்சஸ் பண்ணுறது, நான் ஸ்டாட்டிக் மெத்தட் கூட என்ன ரூல் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். அது ஒரு கண்டினியூ. ஸோ இப்போதைக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். ஒரு ப்ராக்டிஸ் இல்லை, நான் இப்போ வரைக்கும் ஃபுல்லாகவே